கம்பேக்னா இது தாண்டா கம்பேக்கு. எஸ்டிஆர் லேட்டாக தான் ஷூட் வருவார், அவரை வச்சு சொன்ன டைமுக்கு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தவன் எல்லாம் இப்போ என்னங்க இப்படி அப்டேட் கொடுத்துட்டு இருக்காருன்னு பிரமிச்சு போயிருக்காங்க. எஸ், இப்போது எஸ்டிஆர் பர்த்டேயில் வந்த அனௌன்ஸ்மெண்ட் படி எஸ்டிஆர் 49 பார்க்கிங் டைரக்டரான ராம்குமார் பாலகிருஷ்ணன் பண்ணுறாரு. எஸ்டிஆர் 50th படத்தை கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தோட டைரக்டர் தேசிங்கு பெரியசாமி பண்ணுறாருன்னு, எஸ்டிஆர் 51 ஓ மை கடவுளே படத்தோட டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து பண்ணுறாருன்னு அனௌன்ஸ்மெண்ட் பேக் டு பேக் வந்துச்சு. இதில் நம்ம குறிப்பாக நோட் பண்ண வேண்டியது, எஸ்டிஆர் 48 வந்து ராஜ்கமல் ப்ரொடக்ஷனில் பண்ணுறதா முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களேன்னு தான் நினைப்பீங்க. ஆனால் இந்த படத்தோட ப்ரொடக்ஷனே பெருசாக ஆச்சு. ஸோ வேறு ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போனால் நல்லா இருக்காதுன்னு கமல் கிட்ட சொல்லி தன்னோட ஓன் ப்ரொடக்ஷனில் பண்ண போகிறாருன்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. இதுக்கு ஆட்மேன் சினி ஆர்ட்ஸ்னு நேம் வச்சிட்டாரு. அப்போது எஸ்டிஆர் 48 என்ன கேட்டால் அதுதான் தக் லைஃப். ஆமாங்க, இதில் கேமியோ கிடையாது, எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான். ஸோ ஆட்மேன் இப்போ தரமான சம்பவம் பண்ண போகிறாரு. ஸோ அடுத்து லைனப் இருக்கிற தக் லைஃப், எஸ்டிஆர் 49, எஸ்டிஆர் 50, அப்புறம் எஸ்டிஆர் 51 காட் ஆஃப் லவ்னு நேம் வச்சுருக்காங்க. பழைய லுக்கு காட் ஆஃப் லவ்னு டைட்டில் எல்லாம் பார்க்கும்போது ஃபேண்டசி ஜாண்டரில் தான் வரப்போகுது. ஸோ ஓ மை கடவுளே டைரக்டர்னால அது ஓகே தான். எஸ்டிஆர் 50 ஒரு பீரியாடிக்கல் ஃபில்ம். எஸ்டிஆர் 49 போஸ்டரில் கீழே மோஸ்ட் வாண்டட் ஸ்டூடெண்ட்ஸ்னும் ப்ளஸ் அவர் புக்கில் கத்தி இருக்கிற மாதிரியும் அதில் மெட்டீரியல் இன்ஜினியரிங் அண்ட் மெட்டலர்கின்னு போட்டிருக்கு. அப்போது கண்டிப்பாக த்ரில்லர் கைண்ட் ஆஃப் சப்ஜெக்டாக தான் இருக்கும். தென் தக் லைஃப் சொல்லவே வேணாம், அது கேங்ஸ்டர் சப்ஜெக்ட் தான். ஸோ நம்ம எஸ்டிஆரை டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே என்ன வேணும்? எஸ்டிஆர் ஃபேன்ஸ் ஹாப்பி அண்ணாச்சி.